என் போனை கூட பாருங்க டிவிக்கு அந்த போன் தான் இருக்குது. டிவிக்கோட இதுதான் வச்சிருந்தேன் நானு, ஸ்டிக்கரே வச்சிருந்தேன் நானு. டிவிக்கு ஸ்டிக்கர் வச்சிருந்தேன், செல்லே வச்சிருந்தேன். என் பைக் கூட அங்கே முன்னாடி இருக்குது. அதுவும் விஜய் போட ஒட்டி விஜய்க்கு வரனால சீமானுக்கு ஓட்டு குறையன்றாங்க. அப்பெல்லாம் ஒரு மாற்றம்லாம் கிடையாது. கன்ஃபார்மா சீமாவுக்கு வரது சீமான் தான் கண்டிப்பா வரும். எங்க குடும்பத்தில் கிட்ட ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங்லையும் சரி, அங்கே தமிழ்நாடு டைட்டி பொழுதுபாக்க சங்கத்தில் இருக்கோம். எங்கள் சங்கத்திலையும் பார்த்தா கிட்ட ஒரு 5000 பேர் இருக்காங்க இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும். ஆனால் அவங்களும் முக்காசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீமான் தான் சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு கிட்ட ஒரு 3 வருஷமா சீமான் தான் ஓட்டு போட்டுருக்கோம். இப்போ டிவிக்கே வந்தால் கூட சீமான் தான் மேக்ஸிமம் நாங்கள் போடுவோம். நிறைய விஜய் ரசிகர்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நாங்கள் சீமான் தான் ஓட்டு போடுவோம். விஜய் ரசிகராக இருந்தாலும் விஜய் ரசிகர்னா கூட சரி சீமான் தான் போடுவோம். ஒரு கட்சி இவ்வளோ ஆதரவு அப்படிலாம் இல்லை. பாப்பா சொன்னார் கட்சியே கிடையாது. கட்சியே இல்லை. கட்சியாக நீ ஐடி கார்டு எடுத்துருவல. தமிழ்நாடு டைட்டி பல்ல சங்கத்தில் இருக்கேன். நான் துணை செயலாளர் தமிழ்நாடு டைட்டிப்பில். அப்படிலாம் கிடையாது. பிடிச்சிதான் நான் சொல்கிறேன். நான் அண்மையில் திருச்சியில் திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க. மாற்றத்தீர்வு மக்களின் மாநாடு பார்த்தீங்களா? கேள்விப்பட்டீங்க. அதுக்கப்புறம் காணொலியாச்சும் பார்த்தீங்களா அவர் பேசுறது? அந்த மாதிரி அவர் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்சதுன்னு குறிப்பிட்டு பார்த்தா விவசாயம் விவசாயம் இருக்கட்டும், இப்போ டிரைவர் தொழிலாக இருக்கட்டும், இப்போ போய் பார்த்தா வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், விவசாய ரீதியாக இருக்கட்டும், மோட்டார் ரீதியாக இருக்கட்டும், யாருமே சப்போர்ட் கிடையாது. மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு விஜய் கூட வந்திருக்காரு. ஆனால் எந்த விதமான இது கிடையாது. ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் இந்த அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா இவர் சீமான் மாதிரி பேசுறது யாருமே கிடையாது. மெயினாக அப்படின்றீங்க? கண்டிப்பாமா. மக்கள் பார்த்தீங்கன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 3 வருஷமா சீமான் தான் ஓட்டு போட்டுருக்கோம். இப்போ டிவிக்கே வந்தால் கூட சீமான் தான் மேக்ஸிமம் நாங்கள் போடுவோம். ஏன் மாற்றம்னு விஜயை பார்க்குறாங்க, ஆனால் சீமான் அவருக்கு பின்னாடியே நீங்களாம் போகிறதுக்கான மீன் வந்து நாங்கள் சொந்த ஊர் மதுரை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சீமான் பேசுகிற அளவுக்கு வந்து அடுத்து எந்த அரசியல்வாதியுமே கிடையாது. இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா பொது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா டக்குன்னு ஒரு எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பார்த்த உடனே சொல்லுவார், இந்த ஊர்லேருந்து இது வந்து வாழ்வாதாரம் கம்மியாக இருக்குது, இது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வரவங்க வந்து சென்டர்ஸில் கொஞ்சமாக மாற்றத்தை கொண்டு வராங்க. ஆனால் இருந்தாலும் வந்து சீமான் மாதிரி ஒரு மாற்றம் வரவே வராது. அவர் நேரம் ஒரு நல்ல மாற்றம் வரும். இப்போ மாற்றம்னும் போது சீமான் விஜய் 2 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ விஜயை தாண்டி சீமானை மக்கள் நேசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் சொன்னோன்னா என்ன சொல்வீங்க? சீமான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொள்கை கோட்பாடு வந்து அவர் தனியாக இருக்குது. எல்லாமே விஜய் வந்து வரட்டும். இப்போ வந்து ரசிகர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய்க்கு அந்த அளவுக்கு வருவாரான்னு சொல்ல முடியாது. சீமான் தான் இப்போ வந்து எப்பயுமே என்ன சொல்கிறாங்க, 8 விழுக்காடு வந்துட்டார். இவ்வளோ வருஷமாக வந்துட்டே இருக்காரு. யாருமே இந்த அளவுக்கு தொடர்ந்து வரமாட்டாங்க. மெயினான விஷயம் ஒரு வாட்டி 2 வாட்டி இருப்பாங்க. இவர் தொடர்ந்து தோல்வி வந்தாலும் சரி நான் நின்றுட்டு தான் இருப்பேன், தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு வராரு. ஆனால் மக்களோட கருத்து என்னன்னா டிவிக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஒத்துழைப்பு வந்து சீமானுக்கு இந்த வருஷம் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். மக்கள் கேட்பாங்கல்ல, எதனால போனாங்க விஜய் கொடுக்குற ஒத்துழைப்பு சீமானுக்கு ஏன் கொடுக்கணும்? விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைன்றது வர பேச்சு திறமையாக அந்த அளவுக்கு இல்லை, ஒத்துழைப்பு ஆள் இல்லை, மெயினான ஆள் பலம் இல்லை. எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், எங்கள் ஊர் இப்போ மதுரை சைடு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் நல்ல சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ டிவிக்கு வந்து இப்போ வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து சீமானு தான் முழுக்க சப்போர்ட் ஆளுங்க பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சில நண்பர்கள் கொஞ்சம் வயசாங்க இப்போ வராங்க. அது குழந்தைய சின்ன வயசு பசங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே இந்த சினிமா பார்த்துட்டு டிவிக்கேன்றாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அடுத்து டிவிக்கே வந்தாலும் கூட செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி வராது. கன்ஃபார்ம். ஏமா இவர் வந்து ஒவ்வொருக்கும் குரல் கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ விஜய் கூட பாருங்கள், சரி ஒரு சில விஷயம் மட்டும் தான் குரல் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா யார் செய்வா சொல்லுங்கள் பாருங்கள். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா சீமான் பேச்சு தரமும் மட்டும் இல்லை, செயலும் சரி. இது பண்ணுங்க நல்லா இருக்குது, அது பண்ண. இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து பின்னோக்கி போகிறத முன்கூட்டியே அவர் சொல்கிறாரு. இது எந்த ஒரு அரசியல்வாதியுமே சொல்லலை. மெயினான விஷயம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் சொல்லிக்கா, எந்த ஒரு அரசியல்வாதியுமே சொல்லலை. இப்போ புது மாற்றத்தை கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒத்துழைப்பு நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் கொடுக்கணும். சரிண்ணா, இப்போது மற்ற கட்சி மாநாடுகளுக்கும் அவர் மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமாக நான் பார்க்குறீங்க? அவர் மாநாடு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நானும் போயிருக்கேன். அவர் மாநாட்டில் எந்த ஒரு பொருள் சேதமோ உயிர் சேதமோ எந்த ஒரு டேமேஜு எல்லாமே ஒத்துழைப்பு மீட்டிங் போட்டு கரெக்டாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒத்துழைச்சி கரெக்டாக ப்ராப்பராக போகிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதனால் ப்ராப்பராக நடக்குது அவங்க மாநாடு? அவர் தலைவன் தான் மெயின் காரணம். ஒரு தலைவர் சொல்லுங்களேன், ஒரு தலைவன் கரெக்டாருன்னா எல்லாமே அவர் வந்து ஒரு மீட்டிங் வந்து இப்படியா இருக்கணும் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூரில் எங்கள் மச்சன் கப்பில் அவர் மீட்டிங் நான் போய் பார்த்தேன், தூரமாக நின்று பார்த்தேன். என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம கொள்கை கோட்பாடு நம்ம எப்பயுமே மாறக்கூடாது, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவர் சொல்லுவார். நான் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுக்க என்ன தான் நான் விஜய் ரசிகர் தான். நிறைய விஜய் ரசிகர்னா கூட இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நாங்கள் சீமான் தான் கோட்டை போடுவோம். விஜய் ரசிகராக இருந்தாலும் நம்ம விஜய் ரசிகர் தான் கூட சரி சீமான் தான் போடுவோம். மெயினாக அணுவருக்கு வயசு இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா கூட விஜய் கூட சீமான் தான் மெயினாக வரும். ஆனால் சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு வரனால சீமானுக்கு ஓட்டு குறையன்றாங்க. அப்போல்லாம் ஒரு மாற்றம்லாம் கிடையாது. கன்ஃபார்மாக சீமாவுக்கு வரது சீமான் தான் கண்டிப்பாக வரும். நாங்களாம் தொடர்ந்து இப்போ 4 வருஷமாக ஓட்டு போட போகிறோம் சீமானுக்கு. 4 வருஷம் சீமானுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாமே பார்த்தீங்கன்னா
எடப்பாடி ஒரு பழனிசாமி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ மாற்றம்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 4 வருஷமா தொடர்ந்து ஒரு சீமான் குடும்ப வாக்கே போடுறீங்க. குடும்பமே எங்கள் குடும்பத்தில் கிட்ட ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஷிப் சரௌண்டிங்லையும் சரி, நாங்கள் தமிழ்நாடு டைட்டி பொழுதுவாக்க சங்கத்தில் இருக்கோம். எங்கள் சங்கத்திலையும் பார்த்தா கிட்ட ஒரு 5000 பேர் இருக்காங்க இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும். ஆனால் அவங்களும் முக்காசி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீமான் தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்னண்ணே விஜய் ஒரு மாற்றமாக மக்கள் பார்க்குற மாதிரி தெரியும். மாற்றம் வந்தாலும் கூட அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கா தெளிவா. அவரோட பேச்சுவார்த்தை செயல் ஒரு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை அந்த நேரத்தில் தான் பேசுகிறாங்க. எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்க யாரை விஜய். அந்த அளவுக்கு தெளிவாக அவர் பேசலையே எந்த ஒரு விதமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இதில் போய் காஞ்சி பற்றி அங்கே ஈரோட்டில் கரூரில் இருந்தாங்க. அதை பற்றி கரெக்டான ஒரு கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ஓடி ஒழிஞ்சிட்டாருனாங்க. அதுக்கு சில மக்களுக்கு தெரிய மாட்டுது எது நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறான்னு. சீமானு பார்த்தா நம்ம கூட இருந்து பார்க்குறோம். நீங்க அவர் கட்சி இவ்வளோ ஆதரவு அப்படிலாம் இல்லை ஜி. அப்படா சொன்னேன் அவர் கட்சியே கிடையாது. கட்சியே இல்லை. கட்சியாக நீ ஐடி கார்டு எடுத்துரும் இல்லை. தமிழ்நாடு டைட்டி பல்ல நான் சங்கத்தில் இருக்கேன். நான் துணை செயலாளர் தமிழ்நாடு டைட்டிப்பில். அப்படிலாம் கிடையாது. பிடிச்சி தான் நான் சொல்கிறேன். நான் அவர் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து நல்ல பொதுவாக இந்த அளவுக்கு ஆதரிக்கிறவங்க அந்த கட்சி சார்ந்து இருப்பாங்க, கட்சிக்காரராக இருப்பாங்க. உண்மையில ஓப்பட சொல்லுங்க, என் ஃபோனை கூட பாருங்க, டிவிக்கு எங்க அந்த ஃபோன் தான் இருக்குது. டிவிக்கோட இதுதான் வச்சிருந்தேன் நான், ஸ்டிக்கரே வச்சிருந்தேன் நான். டிவிக்கு ஸ்டிக்கர் வச்சிருந்தேன், செல்லே வச்சிருந்தேன். என் பைக் கூட அங்கே முன்னாடி இருக்குது. அதுவும் விஜய் போட்டதை ஒட்டிப்பேன். இருந்தாலும் வந்து மனசார பார்த்தீங்கன்னா சீமான் தான். சீமான் தான் கன்ஃபார்மா. மக்கள் யாருக்கு கேட்டாலும் சரி, நீங்க யார் வந்து கேட்டாலும் சரி, மேக்ஸிமம் சீமான் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் டிவி கேன்ற வந்து ஒரு பிரபலமாகி இப்போ இருக்கிறவங்க வந்து பசங்க வந்து சின்ன பசங்க பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பரமாக பண்ணலாம். இருந்தாலும் வந்து சீமான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு தான் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து குரல் கொடுக்குற ஒரே தலைவன் யாருன்னா சீமான் ஒரே ஆள் தான். கொள்கை கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இல்லாமல் வருதுல, ஒரே மாதிரி ஆகுதா. ஆனால் இப்போ உள்ள தலைவன் பாருங்கள், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியே பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒரே தான் தனிச்சிருப்பேன். இன்னொரு மக்களுக்கு நான் நல்லது தான் நினைப்பேன் அப்படின்னு வராது பார்த்தீங்களா. அதான் மெயினான விஷயம். ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீமான் தான் மக்கள் இந்த மாநாடு இயற்கை சார்ந்த நிறைய மாநாடுகள்லாம் போட்டார். அப்புறம் இந்த மாநாட்டில் ஒரு பெரும்பான்மையான கூட்டத்தை காமிச்சாரு. இதெல்லாம் வர தேர்தலில் எதிரொலிக்குமா? கண்டிப்பாக சில நேரம் வந்து டைம் கிடைக்கல, அதனால பார்க்க முடியல. நான் வந்து மொபைல் பஞ்சர் வச்சுக்கேன், நடமாடும் பஞ்சர் கடை. ஃபோன் பண்ணால் நாங்கள் டக்குன்னு போய் பார்க்கணும். நிறையா பார்த்தீங்கன்னா வண்டியில் சார்ந்த வேலைனால எங்களால் விட்டு எந்த ஒரு மீட்டிங் போக முடியல. அதான் மெயினான விஷயம். மற்றபடி எல்லாரும் மீட்டிங் போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் கட்சிக்காரெலாம் கிடையாது, பொதுவாக ஒரு தனி மனிதனாக நான் சொல்கிற விஷயம்னா இதுதான் மெயினான விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவர் தான் சப்போர்ட் பண்ண, இவர் தான் சப்போர்ட் பண்ணல. நம்ம மனசு என்ன பிடிக்குதோ அதை தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ போவான், அப்போ யாருக்கு இப்போ மனசு போடுறதோ அது படி டக்குன்னு போட்டு வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரே மனசு 4 வருஷமாக ஒருத்தர் தான் போட்டுட்ருக்கான். ஆனால் இப்பயும் கூட அவர் தான் போடுவோம். என்ன சேர்ந்த கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாத்தையும் அதே அறிவு கொடுப்பேன். ஒரு தலைவராக அவர் சப்போர்ட் பண்ணுங்க. ஏமா தொடர்ந்து 20 வருஷம் அவர் 2015 ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். 10 ஆரம்பிச்சாரு. 15 தான் ஒரு 16 போட்டி போறாரு. எப்பவுமே 8 விழுக்காடு தான் வரணும்னாங்க. அதுவும் சாதிச்சு வந்துட்டாரு. இன்னும் கூட அவர் தான் வருவார் கன்ஃபார்மா.